நான் ஒரு டீச்சர். ஆனால் என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு மேஸ்திரி வேலை செய்கிற கணவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் அழகை பார்த்து அவருடைய குணத்தை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்களுடைய பெண்ணை எதிர்காலத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோங்க சார். அது ஏன்னா ஒரு பணக்கார வாழ்க்கையை தான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைய காலகட்டத்தில் பெண்கள் விரும்புற நாகரிகமான வாழ்க்கையில வாழ்றதுக்கு பணம் தேவை சார். சார் இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போற இடத்துல ஒரு 500-600 பேர் வருவாங்க. வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய பாப்பாங்க. பார்த்துட்டு கை குலுக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் பொண்ணை பெற்றவங்க கிட்ட கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முதல் வார்த்தையை அதான் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா கட்டிட்டு போற இடத்துல அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடிப்படையே அந்த பணம் தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா போன இடத்துல பிரச்சனைங்க, வறுமைங்க, எதிர்பாராத செலவுகள் வரும்போது தான் குழந்தை எனக்கு இந்த உதவியை பண்ணு அப்படின்னு கேட்காம இருக்கணும்னா எதிர்காலத்துல நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கை பெண்ணுக்கு அமைச்சு கொடுத்துட்டுங்கிற ஒரு திருப்தி பெற்றவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் விரும்புறாங்க இன்னைய கால பெண்களை, பெற்றவங்களும் சரி பெண்களும் சரி, ஒரு வசதியான வாழ்க்கை வேணுங்கிறதுனால அந்த பணத்தை விரும்புறாங்க. அதுல என்னங்க சார் தப்பு? நானும் எங்க வீட்டுக்காரரும் நல்ல அன்னோன்னியமா சைக்கிள்ல சந்தைக்கு போவோம். அதாவது வில்லேஜில் பார்த்தீங்கன்னா சந்தை கூட்டிகிட்டு இருக்கோம். அந்த சந்தையில் போயிட்டு தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கணும். பூண்டு, வெங்காயம், இன்னும் அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளையே அந்த ஒரு நாள் சந்தையில் தான் வாங்கிட்டு சமைக்கணும். இது நடுத்தர குடும்பத்தோட பிரச்சனை. அப்படி நாங்கள் அன்னோன்னியமாக ஒரு நாள் சந்தைக்கு சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது என் பொண்ணு பார்த்து கேட்குறா, என்ன மம்மி லூசு மாதிரி டாடியோட சைக்கிளில் போயிட்டு வர, பக்கத்து வீட்டு ஆன்டி பாரு 2 வீலர்ல அவங்க குழந்தைய உட்கார வச்சு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு வரான்னு சொல்லி ஏக்கத்தோட சொல்றா சார். அங்க நிக்குது என்னுடைய குழந்தை, என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு யாரும் சந்தைக்கு போற தயாரா இல்ல. சந்தைக்கு எத்தனை பேர் போறாங்க? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். கிராமத்தில் இருக்கிறவங்க போய் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குறத பாவமா நீங்க நினைக்கிறீங்க. நான் ஒரு சாதாரண மயிலாடுதுறை என்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து போய் இன்னைக்கு சென்னையில முன்னேறின நான் சொல்றேன். இன்னைக்கு நான் நகரத்தில் வாழறேன். நான் நகரத்தில் வாழ்வதாக நான் நினைக்கவில்லை, நரகத்தில் வாழ்வதாக நினைக்கின்றேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நானும் போறேன். அங்க போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட என் ஊர் சந்தையில, சித்தக்காட்டு சந்தையில நான் வாங்கின சந்தோஷம் எனக்கு அங்க கிடைக்கல. அந்த காய்கறியில இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ், அது ஒரு வெள்ளரி பிஞ்சை விட அதை எடுத்து கொடுத்தவன் உடைச்சு சாப்பிட்டு பாருங்க, அந்த வெள்ள மனசோட கொடுத்த அந்த வெள்ளந்தியா இருந்த கிராமத்துக்காரன் இருந்த உணர்வு நகரத்தில் இருக்கிற எவங்கிட்டையும் கிடையாது. அங்க கிடைச்ச அந்த உண்மை, அந்த தூய்மையான அந்த பொருள் நகரத்தில் கிடையாது. நீங்க மென்டல் ஸ்டோர், அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மென்டல் ஸ்டோர். எப்பயுமே பொண்ணுங்க நிலையானது தாங்க விரும்புவாங்க. தங்கம் வாங்கினாலும் தரம் பார்த்து தான் வாங்குவாங்க, புடவை வாங்கினாலும் தரம் பார்த்து தான் வாங்குவாங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கவன் நாளைக்கு தெருக்கோடியில் நிற்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஆமாஞ்சாமி போடுற ஆளு உனக்கு எதுக்கடியே ஆமாஞ்சாமி போடணும் நாளைக்கே துரத்தி அடிக்கலாம். ஆனா குணமுள்ள ஆண்கள் கடைசி வரைக்கும் குணமுள்ளவனாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி குணமுள்ள ஆண்களை தாங்க இக்கால பெண்கள் விரும்புறாங்க. என் தம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான், BE ஃபைனல் இயர். 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருவான் ஊருக்கு. வரும்போது எங்க அப்பா 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா கூட கையில வாங்க மாட்டேன். ஏன்னா அப்பா கஷ்டத்துல இருக்காருன்னு தெரியும். 1000 ரூபாய வாங்கிட்டு போவாங்கய்யா. அந்த 1000 ரூபாயில சென்னையில எவ்வளோ பொருளாதாரம் இருக்கு, எந்த நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. அந்த மாச கடைசியில அவனுக்கு செலவு கூட காசு இருக்காது. அந்த சமயத்தில் சொல்லும் போது ஏன் நீ அப்பா கிட்ட கேட்டு வாங்க கூடாதான்னு போது அவன் சொல்லுவாங்கய்யா ஒரு வார்த்தை, அக்கா நம்ம தான் நம்ம அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், நம்மளே இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்கய்யா. அந்த மாதிரி என் தம்பி மாதிரி குணமுள்ள ஆண்களை தான் இந்த கால பெண்கள் விரும்புவாங்க. எங்க வீட்டுல சண்டையே வரது இல்லைங்க ஐயா. எப்படின்னு கேளுங்க. ஒரு 10% பேச ஆரம்பிக்கும் போது அவர் சட்டையை போட்டுப்பாரு, 20% ஆரம்பிக்கும் போது பேண்ட போடுவார், 30% ஆரம்பிக்கும் போது செப்பலை போடுவார், 40% ஆரம்பிக்கும் போது கேட்டை போடுவார், 50% ஆட்டையை போட்டு போயிடுவார். முன்னாடி இந்த தானே இங்க திருப்பி பேசுறதுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து கூட மனப்பான்மை பாத்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆமாம் சாமிக்கு யோசிச்சு பாருங்க. காலை 4:30 மணிக்கு ஒரு பெண்ணை எழுந்து வீடை தொலைக்கி சாமியை கும்பிட்டுட்டு 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் ஒரு சமையல்காரியாக சமையலை செஞ்சு விட்டு 7 to 8 வரையும்
பிள்ளைகளுக்கு வந்து அம்மாவும் கணவனுக்கு வந்து ஒரு தாரமாக இருந்துகிட்டு அதுக்கடுத்து வேலைக்கு போயிட்டு ஒரு சமூகத்துல வந்து ஒரு சமூக சேவையாக வேலை செஞ்சுட்டு திரும்ப சாயந்தரம் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும். அவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஒரு வடிகால் இருந்து வெளியே போய் நாங்க தேட முடியாதுங்க ஐயா. எங்க மன அழுத்தத்துக்கு ஒரு வடிகால இருக்கிறதுக்காக தான் விட்டு கொடுத்துட்டு போறாங்க இந்த ஆமாசாமிங்க. அந்த விதத்துல அவங்க வந்து உயர்ந்தவங்க ஐயா. அதனாலதான் பெண்களுக்கெல்லாம் இந்த ஆமாசாமிகளை பிடிக்குது. அங்க வேணாம் எங்க வேணாங்க ஐயா. எங்க அப்பா ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரே ஒரு சம்பளம். அவருக்கு கிட்ட நிறைய குடும்பம், சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருமே அவரை சார்ந்துதான் இருக்கணும். நாங்க 4 பெண் குழந்தைங்க, ஒரே ஒரு பையன். எங்களுக்கு ஒரு சாதாரணமான அரசாங்க உத்தியோகத்துல ஒரு பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, 8வது 9வது படிக்கும்போது பொட்ட பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றா கல்யாணம் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிக சாதாரணமாக தான் எங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாம் கல்யாணம் பண்ண வேண்டாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், அவங்க காலில் அவங்களை நிக்க வைக்கலாம், அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான விஷயத்துக்கு அன்னைக்கு எங்க அப்பா செவிச்சாச்சதுனால இன்னைக்கு 4 பெண் குழந்தைகளும் எங்க தம்பியும் சேர்ந்து 5 பேருமே நாங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல 1/4 கோடிகளை பார்க்கக்கூடிய அளவுல நாங்க உயர்ந்திருக்கிறோம்னா அன்னைக்கு எங்க அம்மா சொன்ன நியாயமான விஷயத்துக்கு எங்க அப்பா செவி சாச்சதுனால. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் மெடிக்கல் படிக்கிறாங்கய்யா. அவன் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவான். அவன் ஒரு நாள் வந்து சொன்னாங்கய்யா, அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு வந்து சொன்னான். பொண்ணு என்ன படிக்குதுன்னு கேட்டேன். அம்மா பிஎஸ்சி படிக்குதுன்னா. ஏன்டா பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு மெடிக்கல் படிக்கிற பையனுக்கு எப்படா செட் ஆகும், நீ இந்த பொண்ணை போய் தேர்ந்தெடுத்திருக்கியன்னு. அதுக்கு அவன் சொன்னாங்கய்யா, அம்மா நீ என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிற, அந்த பொண்ணோட குணம் பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணோட அழகு பிடிச்சிருக்குது, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ ஒத்துக்க வேண்டியது தானே, ஏமா இப்படி பண்ற அப்படின்னா. சரிடா கண்ணு, உன்னோட உணர்வுக்கு நான் ஆமாம் போட்டா தானே நீ எனக்கு ஆமாம் போடுவேன்னு நானும் சரின்னு ஆமாம் போட்டேங்கய்யா. வந்தா காசும் கொடுத்தேன். சரியான ஆமாம் குடும்பமா இருக்கு. பணம் காசும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்து அமிச்சேன். சரி போய் செலவு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஆச்சுங்கய்யா. 10 நாள் கழிச்சு அம்மா எனக்கு இந்த பொண்ணை பத்தி எதுவுமே பேசாத இனிமேன்னு சொல்லிட்டான். என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்த, 10 நாள்ல உனக்கு என்னடா ஆச்சுன்னு. அம்மா அந்த பொண்ணு சொல்றா, நீ வந்து எல்லாமே இப்போ உங்க அம்மா கண்ட்ரோல்ல இருக்கு, நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வந்துடணும், நீ சம்பாதிக்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுக்கணும், நான் சொல்ற பேச்சுக்கு தான் நீ ஆமாம் போடணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்கய்யா. இவன் நமக்கே அம்புன்னு சொல்லி பேசாம வந்துட்டான். அந்த பையன் ஏன் வேணான்னு சொன்னானா, ஏற்கனவே அப்பா அப்படி ஆமாம் போட்டு உட்காந்துருக்காரு, நாமளும் இப்படி யாரா போறது அப்படின்னு வேணான்னு சொல்லியிருப்பான். அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தான்னா, ஏண்டா உங்க அப்பாவை கட்டின்னு வந்தப்ப அவர் எனக்கு ஆமா போடணும்னு நினைச்சப்பா, உன்னை கட்டிட்டு வர்ற பொண்ணு இதெல்லாம் கேட்கறதுல என்ன தப்பு, நீ ஆமா போட்டிருக்க வேண்டியதானே நான் சொல்லியிருப்பேன். ஐயா இப்ப இவங்க பேசி இவங்க வீட்டுக்காரன் கேட்கணும், இவங்க பையன் பேச்சு வர பொண்ணு கேட்கணும், இவங்க மாமியார் பேச்சு இவங்க மாமனார் கேட்கணும். என்னைக்கு தாங்க ஐயா ஆம்பளைங்க பேச்சு இவங்க கேட்க போறாங்க? பொதுவா வந்து புருஷன் செத்தாதான் பொம்பளைங்க வெள்ளை சேலை கட்டுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அன்னைக்கே ஆம்பளைக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கொடுக்குறாங்க. அதுல போட்டோகிராஃபர் சொல்லுவான், அம்மா மாப்பிள்ள கொஞ்சம் க்ளோஸ், ஏன்னா மாப்பிள்ள அன்னையோட க்ளோஸ். மத்தலக்காரன் வர ஏன்னா புருஷன் மாட்டிக்கிட்டான் அர்த்தம். அப்படி இல்லைங்கய்யா, நீ இன்னையிலிருந்து உன் பொறுப்புகள் எல்லாம் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு எங்களுடைய பேச்சுக்கும் எங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தா, ஆமா சாமி போட்டு வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க அந்த பொண்ணு மனசுல ஹீரோ, இல்லன்னா வெறும் ஜீரோ தான்.